மிஷினை வச்சே ஓட்டிடுவாங்க கப்பலை. காற்று அந்த உள்ள அந்த பிளேடு எல்லாமே எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க, இம்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். நம்ம தான் தயார் பண்றோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். ஆனா நம்ம ஊர்ல நடுறது வந்து வெளிநாட்டுல இறக்குமதி பண்ணி நடுவோம். அப்போ நம்ம ஊர்ல தயாரிச்சு நம்ம ஊர்ல கட்டிட்டோம் அப்படின்னாச்சுன்னா கடல் போக்குவரத்து தேவை இருக்காது. ஆனா இங்க நடக்கிற வணிகம் எல்லாமே அப்படிதான். உங்களுக்கு புரியுமா இல்லைன்னு தெரியல. இந்தியாவில வந்து 2வது அதிகமா ஏற்றுமதி பண்ற பொருள் எதுன்னு தெரியுமா? பெட்ரோல், டீசல். நம்ம இறக்குறதே 80% வெளிநாட்டுல இறக்குமதி இருக்கோம் க்ரூட் ஆயில். நம்மளோட ஏற்றுமதியில நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து பெட்ரோல், டீசல். நம்ம இறக்கி அதை சுத்தி வச்சு கொண்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போறோம். நான் கூட கொண்டு போயிருக்கிறேன் இங்க இருந்து பிரேசிலுக்கு, குஜராத்ல இருந்து. ஸோ வணிகம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நடக்குது. கொரோனா நேரத்துல வந்து எல்லாருமே வீட்டுல இருந்து சொல்ற ஒரு நேரத்துல வந்து அதிகமா ஆக்டிவிட்டிஸ் நடந்த ஒரே இண்டஸ்ட்ரி வந்து மெடிக்கல், அதுக்கு அடுத்தப்ப வந்து மெரிடைம். அப்பெல்லாம் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கடைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சைன் ஆஃப்லாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம வந்து உள்ள அளவுக்கு நிற்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி தான். இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்னாச்சுன்னா எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர போகுது. இப்பவே பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் ரொம்ப இருக்கிறதுனால வந்து ஆட்களை குறைக்கிறாங்க. உடனே நமக்கு என்ன வரும்? ஆட்களை குறைக்கிறதுனால நமக்கு வேலை வாய்ப்பு பறி போகணும் அப்படின்ட்டு யாராவது சொல்லுவீங்க வேலை வாய்ப்பு குறையுமா கூடுமா? அன்மேண்ட் விஷய வந்துட்டு நானே ஒரு கப்பல் ஓட்டிட்டாங்க. 4th இன்ஜினியர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. சீஃப் இன்ஜினியர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஎம்இ அப்ரூவ் கொடுக்குறாங்க. அதையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 10 வருஷத்துல இதெல்லாம் நடக்க போகுது. ஆட்கள் குறைப்பாங்க, மிஷினை வச்சே ஓட்டிடுவாங்க கப்பலை. அப்படின்னு இருக்கும்போது வேலை வாய்ப்பு குறையுமா கூடுமா? குறையும். கம்ப்யூட்டர் வரும்போது இதுதான் நினைச்சாங்க எல்லாருமே. கம்ப்யூட்டர் வந்துட்டு அதனால எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு பறி போயிருக்கு. இன்னைக்கு வேலை செய்யறது ஆள் இல்லை. கரெக்டா? ஏன்னா அப்படிதான் டெவலப் ஆகும். நம்ம உலகத்தில் நினைச்சிட்டு இருப்போம் ஓகே கம்ப்யூட்டர் வந்ததுனால ஆட்கள் குறைப்பாங்க இருக்கு. ஆனா உண்மை அதுக்கு தலைகளா இருக்கும். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் பராமரிக்கணும், அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும், ஹார்ட்வேர் ரெடி பண்ணணும். நம்மளோட வேலை வந்து வெறும் கப்பலை ஓட்டுறது மட்டும் இல்லாம வேற வகையில நமக்கு மாறும். அதனால நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம அவங்க டெவலப் ஆகல, அதனால அவங்க பின்தங்கிட்டாங்க. அதனால வந்து இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறது நீங்க வாழ்க்கை முழுசும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ரொம்ப ஹார்டா இருக்காது. உங்க அனுபவத்தை நீங்க வந்து பாலிஷ் பண்றீங்க. அதுதான் படிப்பு. 12 வரைக்கும் நீங்க படிச்ச படிப்பு வந்து வேற மாதிரி இருக்கும். நான் வந்து அங்க எங்களுக்கு வந்து டிஎன்எஸ், பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் 2 ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். பசங்க வந்து 12ல வந்து 80-85 மார்க் எடுத்திருப்பாங்க. இந்த உள்ளவங்களும் பாத்தீங்கன்னா 12 மணி 1 மணி வரைக்கும் இருந்து படிப்பாங்க. அங்க வந்து படிக்க விட்டுருவாங்க. பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ், டிப்ளமா நாட்டிகல் சயின்ஸ் வரும்போது அது ஏன்னு தெரியல. நம்ம காலேஜ் வந்துட்டோம், 12 வரைக்கும் படிப்பு ரொம்ப ரிலாக்ஸா இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி வரணும். என்னன்னா வரும், அதெல்லாம் தாண்டி வரணும். சரி, கடலுக்கு வரணும் அப்படின்னாச்சுன்னா இவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்கும்போது அங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது? நிறைய இருக்குது. நீங்க வந்து வெறும் கப்பலை மட்டும்தான் ஓட்டணும் கிடையாது. எங்க தலைமுறையில நாங்க கப்பலை ஓட்டிட்டோம். ஓகே, அடுத்த தலைமுறை என்ன பண்ணணும்னா கப்பலை சொந்தமா வாங்கணும், கப்பல் வாடகை எடுத்து ஓட்டணும். அந்த ஒரு மனநிலை வரல. இது எல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா கவர்மெண்ட் சார்பா நிறைய வந்து ஸ்கீம்ஸ் வருது. அவங்க சொல்றாங்க 12% 25% நம்ம வந்து சீப்பராக மாற்றணும். ஆனா அது கிடையாது. உண்மையான நீங்க சீப்பராக மாற்றணும்னா அடிப்படையில் என்ன பண்ணணும்னா கப்பல் நமக்கு சொந்தமா இருக்கணும். 1.5% தான் கப்பல் நமக்கு சொந்தமா இருக்குது ஆல் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட் லெவல்ல. அது எவ்வளவு குறைவான ஒரு மதிப்பு. அதை ப்ரொமோட் பண்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அது வேடிக்கையா இருக்கலாம். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு இதுதான் நிக்க போகுது. இன்னைக்கே உங்க மைண்ட நீங்க செட் பண்ணிட்டீங்க. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கப்பலை வேலை பார்ப்பேன், அதுக்கு பிறகு கப்பலை சார்ட்டர் எடுத்து பண்ணுவேன், இல்லைன்னா கப்பலை சொந்தமாக்குவேன் அப்படின்னு. ஓஷன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனி ஆரம்பிச்சது யாரு? சீஃப் இன்ஜினியர்ஸ்.